பாயாசம்னாலே பால் பாயாசம் இல்ல பருப்பு பாயாசம் தான். ஆனா இந்த 2யும் ஒண்ணா சேர்த்து சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கும். பாயாசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசிய ஊற வச்சிடலாம். 1/2 கப் ஜவ்வரிசிய நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இங்க பருப்பு பார்த்தீங்கன்னா 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இது லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இதுலயும் 2 கப் தண்ணி ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல 5ல இருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதே நேரத்துல ஜவ்வரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதே வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 கப் தண்ணி ஊத்தி இது கொதி வரும்போது தண்ணி எல்லாம் வடிய வச்சுட்டு ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. அடுத்து இதுக்கு தேவையான வெல்லம் ரெடி பண்ணிடலாம். 1.25 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதுல 1/2 கப் தண்ணி ஊத்தி வெல்லத்தை கரைய வச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா பருப்பும் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. பருப்பை கரண்டி வச்சு லைட்டா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மசிக்க வேண்டாம். இதுல வேக வச்சிருக்க ஜவ்வரிசி வெல்லத்தையும் கூடவே வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமா ஏலக்காய் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் ஆறி இருக்கும். இந்த நேரத்துல 1 கப் பால் சேர்க்கணும். பால் கம்மியா சேருங்க. கொஞ்சமா சேர்த்துட்டு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்க 1 கப் பாலை சேர்த்துக்கோங்க. பால் பார்த்தீங்கன்னா கொதிச்சு ஆறின பாலா இருக்கணும். ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். பால் சேர்க்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு திரிஞ்சு போகாம இருக்கும். இப்போ நீங்க இதுல நெய்ல வறுத்த முந்திரியும் பாதாமும் சேர்க்கிறேன். இப்போ உங்களுக்கு பாயசம் சூடு வேணும்னா லோ ஃப்ளேம்ல வச்சு சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.